ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கீதா. பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்று தாங்க காட்டு யானம் அரிசி. அதில் கஞ்சி வச்சு குடிக்க போகிறோம். டீ காஃபிக்கு பதில் இந்த கஞ்சி வச்சு குடிக்கும்போது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ காட்டு யானம் அரிசி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது அவ்வளவு நிறம் மாறுறது தெரியவே தெரியாது நமக்கு. ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரிசிக்கு எதுக்கு காட்டு யானம்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த நெற்பயிர்கள் 7 அடி முதல் 8 அடி வரை வளருமா, அவ்வளோ உயரம் வளருமா. காட்டு யானையே வந்து மறைஞ்சிக்கிட்டாலும் கண்டுபிடிக்க முடியாதான். கஞ்சி செய்ய ஆரம்பிச்சிடுறேன். 2 ஸ்பூன் காட்டு யானை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடலாம் தனியாக. கொஞ்சம் குக்கரில் தண்ணி வச்சு கொதித்து வந்தோடனே கரைச்சி வச்ச மாவையும் அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், கஞ்சி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, மணக்க காட்டு யானை அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பொதுவாகவே மற்ற அரிசிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த அரிசியில் புரதச்சத்து அதிகமாகவே இருக்குது. இந்த அரிசி கஞ்சி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளுக்கும் வலிமை பெறலாம். பாரம்பரியமான அரிசிகளை சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம்.